அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம்தானே? முதற்கண் அனைவருக்கும் ஆடி 18 ஆடிப்பெருக்கு பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் ஆடி 18 பண்டிகை எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொளியை தான் பதிவிட்டிருக்கேன். இப்போ நான் பூஜை பண்ணுறது எங்கள் ஃப்ளாட்டில் உள்ள ஸ்டெம்ப்பு 15 லிட்டர் கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டெம்ப்புமா. அந்த ஸ்டெம்பில் மேலே இலையை போட்டு கலசத்தில் தண்ணி வச்சு அதில் வாசனை திரவியம் எல்லாம் போட்டு தேங்காயை வச்சு அது மேலே மஞ்சள் கயிறை வச்சு காதோலை கருகமணி, வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு எல்லாம் வச்சு கல்கண்டு பொங்கல் அதுதான் நாங்கள் அதுக்கு பிரசாதமாக படைத்தோம். முதல்ல இந்த கலச தண்ணியிலம்மா வாசனாதி பவுடரை போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு 5 ரூபா காயினை போட்டுட்டு மஞ்சள் தூள் அதையும் அதில் கலந்து பன்னீர் கலந்து இந்த கலசத்தை ரெடி பண்ணோம்மா. பிரசாதம் இன்றைக்கி காப்பரிசி தான் பெரும்பாலும் கிளறுவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லைம்மா. நான் வீட்டில் ஒண்டியாக நானே எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுனால கல்கண்டு பொங்கல் ஒரு தித்திப்பு, அம்மனுக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும். அது காப்பரிசியும் செய்யலாம், சர்க்கரை பொங்கல் பண்ணலாம், கல்கண்டு பொங்கல் செய்யலாம், கேசரி பண்ணலாம், பருப்பு பாயசம் பண்ணலாம், எது வேணாலும் நைவேத்தியம் பண்ணலாம் சுவாமிக்கு நம்மளால் முடிஞ்சது. அதனால் நான் கல்கண்டு பொங்கல் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். அம்சமாக இருக்குது பாருங்கள். அந்த தேங்காய் ரெண்டும் எவ்வளோ ஜம்முன்னு உடஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு சின்ன கீரல் இல்லாமல் சிதறல் இல்லாமல் காம்பஸை வச்சு அளந்த மாதிரி ரவுண்டாக. அதுதாங்க நம்மளுடைய தெய்வத்தோடைய அனுகிரகம், சாட்சி, காட்சி, ஆசீர்வாதம் எல்லாமேங்க இந்த தேங்காய் கரெக்டாக உடைக்கிறதுல தான் இருக்குது. உடஞ்சி நமக்கு ஆசீர்வதிக்கிறது தான் இருக்குது. நம்ம பூஜை நல்லபடியாக ஏற்றிக்கிட்டுன்னு. இது எங்கள் மோட்டர் கொட்டாயோட இந்த மோட்டர் இருக்கிற அந்த ஷெட்டுங்க. அது அந்த மோட்டருக்கும் மஞ்சள், குங்குமம், பூவு எல்லாம் வச்சு ஒரு பிள்ளையாரை வச்சு பிள்ளையாருக்கும் பூவெல்லாம் போட்டு இங்கேயும் பொரி, பொட்டுக்கடலை, வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, மஞ்சள், கிழங்கு எல்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சு இங்கேயும் இதே மாதிரி தாங்க செஞ்சோம். நீங்கள் பிள்ளையாரங்க வீட்டில் நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் வச்சு வழிபடலாம். இல்லைன்னா மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி ரெட்டை பிள்ளையாரா அதையும் வச்சு வழிபடலாம். சூரியனுக்கும் இந்த தீப ஆராதனையை காமிச்சு அவர்கிட்டையும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வருண பகவான், மழை பொழிஞ்சாதானே நமக்கு தண்ணியே கிடைக்கும். காவேரியில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும். அதனால் சூரிய பகவானையும் வேண்டிக்கிட்டு வருண பகவானையும் வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக எங்களுக்கு காலம் பூரா தண்ணிக்கு தத்திரியம் இல்லாமல் எங்களுக்கு அருள் புரியணும்ப்பான்னு சூரிய பகவானுக்கும் இந்த தீபாரதனையை காமிச்சு பண்ணேங்க. இது இன்னொரு எங்கள் இதிலேயே உள்ள இன்னொரு மோட்டர் கொட்டாயிங்க. இதுக்கும் எல்லாம் இலையை போட்டு அதுலேயும் பிள்ளையாரெல்லாம் வச்சு படைச்சி எல்லாம் அருமையாக சாமி கும்பிட்டாங்க அம்சமாக. எப்பொழுதுமே வருஷம் நாங்கள் இந்த மாதிரி சாமி கும்பிடுறது எங்கள் வீட்டில் இது ஒரு வழக்கங்க. அதுமாரி கீழே எல்லாம் படைச்சிட்டு காவேரி ஆறு நம்ம ஊர்லலாம், நான்லாம் சென்னையில் இருக்கேன், ஓடுற வழி இல்லை, போக வழி இல்லை. நம்ம வீட்டில் நம்ம உள்ள மோட்ரு, கிணறு, பைப்பு இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம காவேரி தாயை அந்த இடத்துல அவள் அமர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா சங்கல்பம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த கலசத்தில் தண்ணி வச்சு கும்பிடுறது. அந்த தண்ணியில் நம்ம காவேரி, கோதாவரி, நர்மதா, சிந்து அந்த மாதிரி எல்லா தெய்வங்களும் அதில் ஐக்கியமாகி நமக்கு ஆசீர்வதிக்கணும்னு நம்ம அதில் வேண்டிக்கிட்டு செஞ்சோன்னா கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வதிப்பாங்கங்க. இந்த அளவு நம்மளால் முடிஞ்சதை மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெறுதுங்கிற மாதிரி நம்ம பூஜை செஞ்சு காவேரி தாயை நம்ம மரியாதை பண்ணி குளிர்வித்தாலே போதுங்க. வருடம் பூரா நமக்கு எந்த வித குறையும் இல்லாமல், தண்ணி தரித்திரியம் இல்லாமல், நல்ல மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சுங்கிற மாதிரி நல்ல மழை பொழிஞ்சு ஒரு உயிர்லேருந்து 6 உயிர் வரைக்கும் எல்லாம் சௌக்கியமாக
நிம்மதியாக குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், சகல ஐஸ்வர்யங்கள், சகல சௌபாக்கியங்கள்னு எல்லாருக்கும் கிடச்சி நிம்மதியாக சந்தோஷமாக நல்லா வாழணுன்னு இந்த காவேரி தாயை எல்லாரும் மனமுருக வேண்டி வாழ்த்தி வணங்குவோங்க. என்னங்க, எங்கள் வீட்டு காவேரி திருநாள் ஆடி 18 ஆடிப்பெருக்கு பண்டிகை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்களாம் எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆடிப்பூரத்தன்னைக்கு எங்கள் காலனி கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு மிகச்சிறப்பாக அபிஷேகமெல்லாம் பண்ணுவோம். அதோட காணொளியும் நான் விரைவில் பதிவிடுறேங்க. நன்றி, வணக்கம்.